ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஆண்களே நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய பெண் இருக்கு, நீங்க தான் மனக்குடைய மனமும் வந்து கொடுக்கணும். ஒரு பொருளாகவோ பணமாகவோ நகையாகவோ இது போன்ற விஷயங்களை வழங்குவதாக இருந்தால் அது வழங்கக்கூடிய இடத்தில் ஆண்கள் இருக்கணும், அந்த பொருளை பெறக்கூடிய இடத்தில் பெண்கள் இருக்க வேண்டும். நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய அந்த மனைவியர்களுக்காக உங்களுடைய மனக்குடையை மனமும் வந்து கொடுங்கள். இப்படி கொடுங்கள் மட்டும் அல்லாஹ் சொல்லல, அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறான், இப்படி கல்யாணத்தின் பொழுது நீங்க உங்க மனைவிக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களே, அது நீங்க போட்ட ஒண்ணுதான், ஆனால் அது அந்த மகராக ஆகிவிட்டுச்சுன்னு வைங்க, நீங்க போட்ட ஒரு பொருளே அதற்கு அடுத்து அது அந்த பெண்ணுக்குரிய ஒரு பொருளாக மாறிவிடும். அப்படி பெண்ணுக்குரிய ஒரு பொருளாக மாறிவிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு சிரமம், உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தாலும் நீங்க போட்ட அந்த மகர் நகையை, நான் கஷ்டத்துல இருக்கிறேன் எனக்கு அந்த நகையை கொடு, நான் அதை வித்துட்டு ஒரு தொழில் செய்ய போறேன், இது போன்ற ஒரு அவசிய தேவையை நான் நிறைவேற்ற இருக்கிறேன், கல்யாணத்துல நான் தானே உனக்கு போட்டேன், நான் போட்ட அந்த மகர் நகை எனக்கு கொடு என்று கூட ஒரு ஆணால் கேட்க முடியாது. இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டத்தை வச்சிருக்கு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இன்னும் இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இறுதி வரை உண்டாவதாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாய் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் நபி வழியை மறந்தோரே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மையெல்லாம் படைத்த இறைவன் இந்த உலகத்திலே மற்ற எல்லா உயிரினங்களை விட சிறந்த ஒரு உயிரினமாக நம்மை மட்டும்தான் படைத்திருக்கிறான். இன்றைக்கு அழகிலே ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மனிதர்களை விட சிறந்த அழகான உயிரினங்கள் நம்முடைய பார்வையிலே தெரியலாம். உடல் பலத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்மை விட உடல் பலத்திலே சில உயிரினங்கள் சிறப்பாக தெரியலாம். இன்னும் சில குறிப்பிட்ட வேலைகளை செய்வதில் நம்மை விட எத்தனையோ பல உயிரினங்கள் நம்மை விட சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செய்யக்கூடிய உயிரினங்கள் எத்தனையோ இருக்கின்றன. இப்படி பல உயிரினங்களை படைத்த இறைவன் மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். எந்த ஒரு உயிரினத்திற்கும் மரம் செடி கொடிகளுக்கும் வழங்காத பகுத்தறிவு என்கிற ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். இந்த பகுத்தறிவில் தான் மற்ற எல்லா உயிரினங்களை விட இந்த மனிதன் மிஞ்சி நிற்கின்றான். இன்றைக்கு எதை வேண்டுமானாலும் சிந்தித்து பார்த்து அது இந்த பூமி படைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், வானவியலை பற்றிய செய்திகளாக இருக்கட்டும், உடல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அறிவு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இப்படி அனைத்து விஷயங்களிலேயும் சிந்தித்து பார்த்து செயல்படக்கூடிய பகுத்தறிவை இறைவன் நமக்கு வழங்கி இந்த பகுத்தறிவில் தான் நாம் மற்ற எல்லா உயிரினங்களை விட தனித்து விளங்கக்கூடிய நபர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். இப்படி மற்ற எல்லா உயிரினங்களை விட சிறப்பித்து தந்த இறைவன் நாம் இந்த உலக வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்னும் மறுமை நாளில் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சொர்க்கத்தை நோக்கி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இறைவன் தந்த இந்த பகுத்தறிவு மட்டும் போதாது. மற்ற எல்லா உயிரினங்களை ஒப்பிடுகிற பொழுது நாம் சிறந்து விளங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு பகுத்தறிவை வழங்கினாலும் நாம் இந்த உலக வாழ்க்கையை கடைசி வரை கரெக்டாக அமைத்துக் கொள்வதற்கு, மறுமை நாள்ல நம்ம எல்லாரும் சொர்க்கம் செல்வதற்கு வெறுமன நமக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவு மட்டும் பத்தாது. அதனால்தான் இறைவன் என்ன செய்கிறான், என்றைக்கு மனித சமூகத்தை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறானோ அப்படி அனுப்பக்கூடிய அன்றைய காலகட்டத்திலிருந்து இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய கடைசி காலகட்டம் வரை இறைவன் இந்த மனிதர்களுக்கு பகுத்தறிவை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தூது செய்தியையும் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அப்ப இறைவன் அந்த தூது செய்தியை அனுப்புவதற்கான காரணம் என்ன? நமக்கு தான் எல்லாத்தையும் சிந்தித்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்குது இல்ல, நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிவை வழங்கி இருக்கிறானே, இந்த பகுத்தறிவை வழங்கிவிட்டு நமக்கு இறைவனுடைய கட்டளை தேவையில்லைதானே? சிந்தித்து பார்ப்பதற்கு பகுத்தறிவு மட்டும் போதும் என்றால், நம்முடைய மறுமை வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு அந்த பகுத்தறிவு மட்டும் போதும் என்றால் நமக்கு இறைவன் எதை வழங்க வேண்டிய தேவையில்லை.
தன்னுடைய தூது செய்தியை வழங்க வேண்டிய தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் நபிமார்களை அனுப்ப வேண்டிய தேவையில்லை. அப்ப இறைவன் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களினுடைய இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாம நாள் வரை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் தூதராக அனுப்புகிறான் என்று சொன்னால், அப்படி தூதராக அனுப்பப்படுவதற்குரிய முக்கிய காரணமே நாம் மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பகுத்தறிவோடு சேர்த்து தூதருடைய பிரச்சாரமும் நமக்கு தேவை, இறைவனுடைய வழிகாட்டுதலும் நமக்கு தேவை. இறைவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நான் ஒரு காலம் நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியாது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பல இடங்களில் குறிப்பிடுகிறான். அதுல அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், நபி தோழர்களை பற்றி பேசுகிறான். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களிடத்தில் இறைவனுடைய தூதரான அந்த முஹம்மது நபி இப்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த சமுதாய மக்களிடத்தில் அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களிடத்தில் இறைவனுடைய தூதர் இன்றளவும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ர், அந்த இறை தூதர் மட்டும் உங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக பல விஷயங்கள்ல இறை தூதர் அல்லாஹ்வுடைய செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்களே, அப்படி கொண்டு வந்து சேர்த்துடாமல் உங்களுடைய செய்திகளுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடியவராக அந்த இறை தூதர் இருந்திருப்பாரேயானால் லஇன்தும், நீங்கள் எல்லாம் இழப்புக்குள்ளாகி இருப்பீர்கள், கஷ்டத்திற்குள்ளாகி இருப்பீர்கள். உங்களுடைய செய்திகளை அப்படியே அந்த இறை தூதர் பின்பற்றவில்லை. நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ நீங்கள் நினைக்கிற செய்திக்கெல்லாம் அந்த இறை தூதர் கட்டுப்படவில்லை. அந்த இறை தூதர் என்ன செய்திருக்கிறார்? இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய தூது செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த தூது செய்தி மட்டும் இல்லை என்று சொன்னால் அதிகமான காரியங்களில் நீங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக அந்த முஹம்மது இருந்திருந்தால் லஇன்தும், நீங்கள் எல்லாம் இழப்பிற்குள்ளாகி இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறான். வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், மாறாக இறைவன் உங்களிடத்தில் விரும்புவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இறை நம்பிக்கையை, அந்த ஈமானை விரும்புகிறான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், இன்னும் உங்களுடைய உள்ளங்களில் அந்த ஈமானை அல்லாஹ் அலங்கரித்து காட்டுகிறான். நீங்கள் கடைசி வரை அந்த ஈமானிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னும் அந்த ஈமானிலேயே வாழ்ந்து அந்த ஈமானிலேயே மரணிக்க வேண்டும் என்று சொன்னால், இறை தூதருடைய போதனையை கொடுத்து அந்த போதனையின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அந்த இறை நம்பிக்கையை விதைக்க விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான். வ கரிஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் வெறுப்பது எது தெரியுமா? நீங்கள் இறை மறுப்பை நோக்கி போய்விடக் கூடாது. வல் ஃபுசூக், பாவங்களை நோக்கி நீங்கள் போய்விடக் கூடாது. வல் இஸ்யான், ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதருக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டும் என்கிற அந்த கொள்கையை நோக்கி நீங்கள் போவதை அந்த இறைவனை வெறுக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உலாயிக ஹுமுர் ராஷிதூன், இதுல யார் சரியாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே எந்த மக்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த மக்களிடத்துல இறைவன் நேரடியாக சொல்லுகிறான், உங்களிடத்துல உள்ள இறை தூதர் இருக்கிறாங்களே, உங்களுடைய அதிகமான காரியத்திற்கு அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. இறைவன் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் உங்களுக்கு எடுத்து சொல்லி அதை நோக்கித்தான் அழைப்பார்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கையை பெற்றுத்தரும். உங்களுடைய உள்ளங்கள்ல இறை நம்பிக்கையை அலங்கரித்து காட்டுவதும் அந்த இறை தூதருடைய போதனை தான். யார் இதற்கு நேர் மாற்றமாக நடப்பாங்களோ அந்த குஃப்ரை அல்லாஹ் விரும்பவில்லை, பாவம் செய்வதை அல்லாஹ் விரும்பவில்லை. இறை தூதருக்கு மாறு செய்வது அது இறைவன் விரும்பக்கூடிய காரியம் கிடையாது. இறை தூதருக்கு மாறு செய்வது, பாவம் செய்வது, ஒருவர் இறை மறுப்பிலே போய் விழுவது, இது இறைவனால் வெறுக்கப்படக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இந்த தன்மையில் யார் சரியாக நடக்கின்றார்களோ, நம்மளிடத்தில் உள்ள இறை தூதர் நமக்கு எதை அல்லாஹ்விடமிருந்து பெற்று தருகிறார்களோ அதை நம்ம கேட்போம், அதற்கு நாம கட்டுப்படுவோம் என்கிற இந்த தன்மையில் யார் இருக்கிறார்களோ உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்ப நாம கடைசி வரை நேரான வழியிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தந்த வெறுமன பகுத்தறிவு மட்டும் பத்தாது, இறைவனுடைய வழிகாட்டுதல் நிச்சயம் அவசியம், தூதருடைய செய்தி நமக்கு நிச்சயம் அவசியம்.
ஒவ்வொரு காரியத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொன்னார்களோ அதை எடுத்து பார்ப்பதுதான் நாம் கடைசி வரை நேரான பாதையிலே பயணிப்பதற்கு, நாம் அதுல கரெக்டா இருக்கிறோம் என்பதற்குரிய அளவுகோல் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? அதே மாதிரி குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த அடிப்படைகளை நான் சொல்லிவிட்டு அதற்கடுத்து இன்னைக்கு நம்மளுடைய சமுதாய மக்கள் நாம எந்த அளவுக்கு அந்த தூதருடைய அந்த பொன்மொழிகளுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இஸ்லாமிய சட்டங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு பின்னாடி உணர்த்துகிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் ஒரு இடத்துல, வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுத்தாஅ பிஇذனில்லாஹ். இறைவன் எந்த ஒரு தூதரை அனுப்பினாலும், முகமது நபியை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை, முகமது நபிக்கு முன்பாக பல தூதர்கள் வந்து சென்றார்களே. மூசா நபி வந்துட்டு போனாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இன்றைக்கு தன்னளவில் இறைவனால் உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க, கியாமத் நாள் நெருக்கத்தின் போது அவங்க வருவாங்க. இப்ராஹிம் நபி வந்துட்டு போனாங்க. இப்படி எத்தனையோ பல நபிமார்கள் வந்தாங்களே. அனைத்து நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது, வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுத்தாஅ பிஇذனில்லாஹ். எந்த ஒரு தூதரை நாம் அனுப்பினாலும் இறைவனுடைய அனுமதியோடு நீங்கள் அந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அனுப்பினேன். தூதருங்கிறது எதுக்கு கிடையாது, சும்மா வெறுமனே நீங்கள் கலிமா சொல்லுகிற பொழுது, இஸ்லாத்தை ஏற்கிற பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான், அவனை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது, முஹம்மது நபியை அல்லாஹ்வுடைய தூதராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதற்காக மட்டும் அல்லாஹ் தூதரை அனுப்பவில்லை. எந்த ஒரு தூதரை அனுப்பினாலும் அதற்குரிய காரணத்தை இறைவன் சொல்லுகிறான், லி யுத்தாஅ பிஇذனில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியினால் நீங்கள் அந்த தூதரை பின்பற்றி நடக்க வேண்டும். அந்த தூதர் எதை சொன்னார்களோ அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு செவிசாய்த்து நீங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தூதரை அனுப்பி இருக்கிறோம். வலவ் அன்னஹும் இஸ் ஸலமு அன்ஃபுஸஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள மக்களை பத்தி அல்லாஹ் அடுத்து பேசுகிறான். நபியே, அவர்கள் உங்களிடத்திலே வந்தால் தங்களுக்கு தாங்களே சில தவறுகளை செய்துவிட்டு ஜாஊக, அவர்கள் உங்களிடத்திலே வந்து ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபிர லஹுமுர் ரசூல், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து அவங்க உங்களிடத்துல வந்து அல்லாஹ்விடத்துல நாங்க பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி, நபியாக இருக்கக்கூடிய இந்த தூதரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் ல வஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, இறைவனை அந்த மக்கள் எப்படி பெற்றுக் கொள்வார்கள்? பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு நபராக அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வார்கள். அந்த மக்களின் மீது கரிசனம் காட்டக்கூடியவனாக, அதிக அன்பு காட்டக்கூடியவர்களாக அவர்கள் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை அல்லாஹ் பதிய வைக்கிறான். ஃபலா வ ரப்பிக, உமது இறைவன் மீது ஆணையாக, லா யுமினூன், எந்த மனிதர்களும் ஒரு காலம் நம்பிக்கை கொள்ள முடியாது. ஒரு ஆளுடைய உள்ளத்துல ஈமான் வலுப்பெற வேண்டும் வைங்க, அதற்குரிய அளவுகோலை அல்லாஹ் சொல்லுகிறான். லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு விஷயத்திற்காக நபியே அவர்கள் உங்களிடத்தில் வந்து ஒரு தீர்ப்பு கேட்டு, ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது, அப்படி பிரச்சனையாக இருக்கும் பொழுது நபியாகிய உங்களிடத்தில் வந்து அவர்கள் மார்க்க தீர்ப்பை கேட்கிறாங்க, நீங்க எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்லுங்க என்று மார்க்க தீர்ப்பை கேட்டு, சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத, அப்படி மார்க்க தீர்ப்பை கேட்ட பொழுது நீங்க இறைவனுடைய சட்டத்தை அந்த மக்களுக்கு சொல்லுவீங்களே, நீங்க அவங்களுக்கு தீர்ப்பளிப்பீங்களே, அப்படி நீங்கள் அவர்களுக்கு அளித்த அந்த தீர்ப்பிலே அவர்களுடைய உள்ளத்துல எந்த ஒரு சஞ்சலமும் ஏற்படாமல் வயுசல்லிமு தஸ்லீமா, நீங்க சொன்னதுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடந்தாங்கன்னு வைங்க, இந்த மக்கள் இறை நம்பிக்கையாளர்கள். யாரிடத்துல இறை நம்பிக்கை இருக்காது, ஒரு விஷயத்துல உங்கள்கிட்ட வந்து நிப்பாங்க, எங்களுக்கு இறைவனுடைய வழிகாட்டுதலை காட்டுங்கன்னு வந்து நிப்பாங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவீங்க, இந்த மாதிரி நடந்துக்கிடுங்க, இது மார்க்கத்துல கூடும், இந்த மாதிரி நடக்காதீங்க, அது மார்க்கத்துல கூடாது என்று நீங்கள் அந்த மக்களுக்கு தீர்ப்பளித்த பிறகு, யார் அந்த தீர்ப்புல எந்த சஞ்சலமும் இல்லாமல் இறை தூதர் உன்னை சொல்லிட்டாங்களா, அதுக்கு நான் அப்படியே சரண்டர் ஆகி விடுவேன், அதுக்கு நான் அப்படியே கட்டுப்பட்டுருவேன், அதுக்கு எதற்கும் மாறு செய்ய மாட்டேன் என்கிற தன்மை யாரிடத்திலே வருகிறதோ அவர் இறை நம்பிக்கையாளர். யாருடைய உள்ளத்துல சஞ்சலம் ஏற்படுகிறதோ, இறை தூதரை சொன்னாலும் இன்னைக்கு மத்த மக்கள்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஊர் மக்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே என்று ஏதோ ஒரு விஷயம் அவருடைய உள்ளத்திலே சஞ்சலத்தை ஏற்படுத்தி விட்டால்,
இறை தூதர் சொன்ன அந்த கூற்றுக்கு கட்டுப்படாமல் அவருடைய உள்ளத்தளவுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டாலும் அவர் இறைவனை நம்பிக்கை கொண்ட ஒரு நபராக இருக்க மாட்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே. அப்ப இந்த வசனம் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகள் என்ன? அல்லாஹ் ஒவ்வொரு நபியை அனுப்பியதுமே நாம் அந்த இறை தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதுவும் முகமது நபி நமக்கு சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புக்கு நாம் கட்டுப்பட்டு நடந்தால்தான் நாம் இறை நம்பிக்கை கொண்டவர். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன செய்திக்கு நாம மாறு செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இறை நம்பிக்கை சரியில்லை, நம்முடைய ஈமான் சரியில்லை என்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறானே. அதே மாதிரி குர்ஆன்ல இன்னொரு வசனத்திலேயும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, வமை யுத்திஇல்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறாரோ அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமஹுல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன். இப்படி அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் மறுமை நாளிலே எப்படி இருப்பார்? இதர நபிமார்களோடு இருப்பார், சாலிஹான மக்களோடு இருப்பார், உயிர் தியாகிகளோடு இருப்பார், உண்மையாளர்களோடு இருப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வஹஸன உலாயிக ரஃபீகா, இவர்கள் தான் உண்மையிலேயே நல்ல நண்பர்கள் என்று சொல்லிவிட்டு ஸாலிகல் ஃபதுலு மினல்லாஹ், இது இறைவன் புறத்திலிருந்து ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருள், வகஃபா பில்லாஹி அலீமா, அல்லாஹு தஆலா அனைத்தையுமே அறிவதற்கு போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்ப இந்த வசனமும் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து, இந்த உலகத்திலே பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இப்படி கட்டுப்பட்டு நடந்து விட்டாலேயே நாம் மறுமை நாளில் நபிமார்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறலாம், நல்லவர்களோடு ஷஹீதுகளோடு நாம் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறலாம். அவர்கள் தான் நமக்கு உண்மையிலேயே நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்ப இந்த கருத்தை நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஏராளமான குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. இன்னும் நபிமொழிகள் என்று எடுத்துக்கொண்டால் அதிலேயும் ஏராளமான நபிமொழிகள் நாம் இறை தூதருக்கு அப்படியே கட்டுப்பட்டாகணும் என்கிற செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா, என்னுடைய சமுதாயத்துல எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, யார் மறுத்தாங்களோ அவங்க போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அப்ப சஹாபாக்கள் திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, குல்னா லிமன், அல்லாஹ்வுடைய தூதரே மறுத்தவர்கள் சொர்க்கம் போக மாட்டாங்கன்னா அது யாரு, அவங்களுடைய தன்மைகளை பத்தி சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்கமா ஈஸியா சொல்லி முடிக்கிறாங்க, மன் அத்தாஅனி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க. வமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்யறாங்களோ, நான் ஒன்னு சொல்லி இருக்க, நான் ஒன்னு செய்து காட்டியிருக்க, அதுக்கு யார் மாறு செய்யறாங்களோ ஃபகத் அபா, அவங்க தான் மறுத்தவங்க, அவங்க தான் மறுமை நாள்ல சொர்க்கம் போறதுக்குரிய வாய்ப்பு இல்லாதவங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக நமக்கு சொல்றாங்களே. இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய நபிமொழிகளும் ஏராளம் இருக்கிறது. அப்ப ஆக மொத்தம் நமக்கு முஹம்மது நபி அனுப்பப்பட்ட முக்கிய நோக்கமே இந்த இறுதி உம்மத்தில் உள்ள நாம எல்லாருமே மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கு வரணும். எப்ப நாம சொர்க்கத்துக்கு வர முடியும்? எப்படி நாம சொர்க்கத்துக்கு வர முடியும்? முஹம்மது நபியை வெறுமன மனதளவுல ஏற்றுக்கொள்கிறோம், நாவளவுல ஏற்றுக்கொள்வதாக சொல்லி விடுகிறோம். இப்படி சொன்னா உடனே நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிடுமா? வெறுமன சொன்னதோடு இல்லாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டாமா? ஒவ்வொரு காரியத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொன்னார்களோ அந்த அடிப்படையில் தான் நான் அமைத்துக் கொள்வேன். என்னுடைய தொழுகையா, அந்த தொழுகைக்கு முஹம்மது நபி முன்மாதிரி. முஹம்மது நபி எப்படி தக்பீர் கட்டினாங்க, முஹம்மது நபி எப்படி ருக்குவுக்கு போனாங்க, முஹம்மது நபி எப்படி சுஜூதுக்கு போனாங்க, தன்னுடைய தொழுகையினுடைய ஒவ்வொரு காரியங்களை எப்படி அமைச்சுக்கிட்டாங்க, அந்த முஹம்மது நபியை நான் ரோல் மாடலா எடுத்துக்கொள்வேன் என்று ஒருவன் நபி வழியை பின்பற்றுகிறானா அது அவனை சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கும். ஒருவன் நோன்பு வைக்கிறான், அது நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இபாதத்து, அந்த இபாதத்தையும் ஒருவன் முஹம்மது நபி சொன்ன அடிப்படையில நோன்பு வைக்கிறானா அது அவனை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த காரியங்களையும் முஹம்மது நபி சொன்ன அடிப்படையிலே நாம் அமைத்துக் கொண்டால் அது நம்மளை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக சொன்னார்களே. இன்னைக்கு நாம எதிலெல்லாம் நபி வழியை மீறி கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எந்த மாதிரி எல்லாம் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு சில விஷயங்களை மாத்திரம் உங்களிடத்தில் மேற்கோள் காட்டுகிறேன். முதலாவது, இபாதத் என்ற அடிப்படையில, நன்மை என்ற அடிப்படையில சில காரியங்கள்ல நாம் என்ன பண்றோம்? நபி வழியை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம்.
உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆரம்பத்தில் பெரிய அளவுல நடைபெற்றுக் கொண்டிருந்த மௌலீது நிகழ்ச்சிகள் இன்றைக்கு பெரிய அளவுல நடைபெறல. இப்ப நம்ம இந்த மீட்டிங் போட்டு பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, ஆரம்பத்தில் மௌலீது ஓதக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் இப்படித்தான் நடைபெற்றது. இன்னைக்கு பல இடங்களில் அந்த மௌலீது ஓதக்கூடிய பழக்கம் இல்லாமல் போனாலும் சில பள்ளி வாசல்கள்ல இன்றளவும் உட்கார்ந்து ஓதி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் சுபஹான மௌலீதை எடுத்து ஓதி கொண்டிருக்கிறார்கள். ரபியுல் ஆகிர் மாதம் வந்துவிட்டால் முஹையத்தின் மௌலீது என்று ஓதி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் மட்டும் வணங்கப்பட வேண்டிய பள்ளி வாசல்ல இன்றைக்கு மௌலீது ஓதி கொண்டிருக்கிறார்களே. ஓதக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களைத்தானே புகழ்றோம். அல்லாஹ்வின் தூதரை புகழ்ந்தால் தப்பா? பள்ளி வாசல்ல வச்சுத்தானே புகழ்றோம். நாம இன்னும் சினிமா படத்துல உள்ள நடிகரையா புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி தலைவர்களையா புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு விளையாட்டு வீரரையா புகழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட முகமது நபியை தானே புகழ்கிறோம். இப்படி முகமது நபியை புகழ்வதனால் நமக்கு அவர்களின் மீதான முஹப்பத்து தானே அதிகரிக்கிறது. இப்படி முஹப்பத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த காரியத்தை இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடாதுங்கிறாங்க. பாத்தீங்களா, அவங்க முகமது நபிக்கு புகழக்கூடாது என்று சொன்னால் இவங்களுடைய தன்மை எந்த மாதிரி இருக்குது பாருங்க என்று ஒரு பக்கம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டாலேயே நமக்கு எதிரான பிரச்சாரங்களும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. நம்ம ஏன் ரபியுல் அவ்வல் மாதத்துல சுபஹான மௌலீத் ஓதக்கூடாதுன்னு சொல்றோம்? இன்னும் ரபியுல் அவ்வல் மட்டுமல்ல, எந்த ஒரு நாட்களிலேயும் நீங்க சுபஹான மௌலீதை ஓதாதீங்கன்னு ஏன் சொல்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கற்றுத் தந்தார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்துல அனைத்து நபி தோழர்களையும் பள்ளிவாசலில் அமர செய்து எல்லாரும் என்னை புகழுங்க, எல்லாரும் என்னை புகழ்ந்து கவிதை படியுங்க என்று அதை ஒரு இபாதத்தாக ஆக்கினாங்களா? நம்முடைய மார்க்கத்துல சில குறிப்பிட்ட நாட்களில் சில குறிப்பிட்ட இபாதத்துகள் சொல்லப்படுகிறது. இப்ப முஹர்ரம் மாதத்தை ஒருவர் அடைகிறார்னு வைங்க, முஹர்ரம் 9, 10 நீங்க அதுல நோன்பு வைங்க. ஆஷுரா நோன்பை பற்றி நம்முடைய மார்க்கம் பேசுகிறது. துல்ஹஜ் மாதத்தை ஒருவர் அடைகிறார் என்று சொன்னால் ஹஜ் செய்வதற்குரிய வசதி வாய்ப்பு பெற்றவர் ஹஜ்ஜுக்கு போங்க. ஹஜ்ஜுக்கு போக முடியாதவங்க அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளை அரஃபா தினத்தை நீங்கள் அரஃபா நோன்பு வையுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி துல்ஹஜ் மாதத்துல அரஃபா நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் முஹர்ரம் மாதத்துல 9, 10 ஆஷுரா நோன்பு நோருங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் எல்லாரும் பள்ளி வாசல்ல உட்கார்ந்து என்னைய புகழுங்க என்று வலியுறுத்தினார்களா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாவிட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய முன்னிலையில இதர தோழர்கள் எல்லாம் பள்ளி வாசலில் உட்கார்ந்து இது போன்ற மௌலீதை படித்துக் கொண்டிருந்தார்களா? அதை ஆதரித்தார்களா? எதுவுமே அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரலையே. நம்முடைய மார்க்கத்துல ஒரு விஷயம் சட்டமாக ஆகுவதாக இருந்தால் எப்ப சட்டமாக ஆகும்? நாம நினைச்சதை எல்லாம் இந்த மார்க்கத்துல ஒரு சட்டமாக ஆக்கிட முடியுமா? அல்லாஹ் முஹம்மது நபி வாழக்கூடிய காலகட்டத்திலேயே கடைசி நேரத்தில் வசனம் இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலைது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், எனது அருளை நான் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், இந்த இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக புரிந்து கொண்டேன். முஹம்மது நபியினுடைய காலத்திலேயே அல்லாஹ் இஸ்லாத்தை நிறைவு செய்து விடுகிறானே. அப்ப முஹம்மது நபியினுடைய காலத்திலேயே இஸ்லாம் நிறைவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல மௌலீது ஓதியதாக எங்கே இருக்கிறது? ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குதா? சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க உங்களை புகழ போறோம் என்று அப்படி ரபியுல் அவ்வல் மாதத்துல ஓதுனாங்களா? எதுவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுத்தரலையே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத காரியங்களை இன்றைக்கு நாம் நன்மை என்று நினைத்து செய்தால் இதுதான் இறை தூதரை பின்பற்றக்கூடிய ஒரு முறையா? எது மார்க்கத்துல ஒரு நன்மையான காரியமாக இருந்தால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு வழிகாட்டி இருக்க மாட்டாங்க. அப்ப எது அல்லாஹ்வின் தூதரால் வழிகாட்டப்பட்டதோ அது மட்டும்தான் நமக்கு நன்மை. எது அல்லாஹ்வின் தூதரால் வழிகாட்டப்படவில்லையோ அது நன்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு இடத்தில் சொல்லுகிறான், ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, மார்க்கத்துல இல்லாத ஒரு காரியத்தை நன்மை என்று நினைத்து யார் செய்தாலும் ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த காரியம் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன். இப்படி மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மறுமை நாள்ல நஷ்டவாளியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறானே. அப்ப நன்மைன்னு நினைச்சு நாம கூட எதையும் உருவாக்கிட முடியாது. அந்த அளவிற்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு சட்டமாக இறைவன் இஸ்லாத்தை ஆக்கி இருக்கும் பொழுது நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள தானே புகழ்றோம், அவங்க மேல உள்ள முஹப்பத்தின் பேர்ல தானே புகழ்றோம்.
என்று இன்றைக்கு மௌலீது ஓதி கொண்டிருக்கிறார்களே, அப்ப இது ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த ஒரு நடைமுறை இல்லைன்னு தெரியுதா இல்லையா? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொன்னார்கள்? லா துத்ருனி கமா அத்துரத்தின் நசாரா மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கிறிஸ்தவ மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி நீங்க என்னை வரம்பு மீறி புகழாதீங்க. நீங்கள் என்னை புகழ்வதாக இருந்தால் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு, என்னை அல்லாஹ்வினுடைய அடிமை என்று சொல்லி நீங்கள் புகழுங்கள். அதே போல இறைவனுடைய தூதர் என்று சொல்லி என்னை புகழுங்கள். வரம்பு மீறி புகழ்ந்துராதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு வாழ சொன்னார்களோ அப்படி வாழ்ந்து காட்டி, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வாழ சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் வாழ்றேன், அல்லாஹ்வின் தூதர் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்று இப்படி நாம் சொல்லிக் கொள்வது தவறல்ல. இந்த உலகத்திற்கே சிறந்த முறையில் வழிகாட்டியாக அந்த இறை தூதர் இருந்து இந்த மனித சமுதாயத்தை நன்மையின் பக்கம் அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க இந்த தீமைகள் அந்த சமுதாயத்திலிருந்து களை எடுத்தாங்க என்று இப்படி என்ன செய்யலாம்? நாம் அல்லாஹ்வின் தூதரை சொல்லிக் கொள்வது தவறல்ல. ஆனா வரம்பு மீறி புகழக்கூடாது. இன்னைக்கு மௌலீது வரிகளில் என்ன எழுதி வைத்திருக்கிறீர்கள்? அன்த கஃபாருல் ஹதாயா, பாவங்களை மன்னிக்க கூடியது. பல மேடைகள்ல பேசி இருக்கிறோம், அதை அதிகம் விவரித்து சொல்வதற்கு நேரம் இல்லை. நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவங்க, நீங்க தான் அழித்தொழிக்க கூடிய தவறுகளை மன்னிக்க கூடியவங்க. கஃபீரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று முகமது நபி இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களே, பாவத்தை மன்னிப்பதற்குரிய தகுதியானவன் அல்லாஹ் மட்டும் தானே. குர்ஆன் அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இறைவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். வேறு ஒரு இடத்துல சொல்லுகிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யார் பாவத்தை மன்னிக்க முடியும்? பாவத்தை மன்னிக்கிற ஆற்றல் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு மட்டும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, இன்னும் முகமது நபியும் நமக்கு அதைத்தானே கற்றுத் தர்றாங்க. தொழுகையில் அத்தகையாத் அமர்வுல நாம் ஓதுவதற்கான ஒரு துவாவாக கற்றுத் தர்றாங்க, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா. அந்த துவாவினுடைய பொருளை எடுத்து பாருங்கள். இறைவா, நான் எனக்கு நானே எவ்வளவோ அநியாயம் செய்து விட்டேன், நான் செய்த இந்த அநியாயத்திற்காக நீ என்னை மன்னித்து விடு. லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த, உன்னை தவிர வேற யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இன்திக், எனவே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மன்னிப்பால் என்னை நீ மன்னிப்பாயாக. நீ மட்டும்தான் மன்னிக்க முடியும், உன்னை தவிர வேற யாராலும் மன்னிக்க முடியாது. இதுதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த இஸ்லாம். ஆனா இன்னைக்கு சுபஹான மௌலீத் என்ற பெயரில் முகமது நபியை பாவம் மன்னிக்க கூடியவர் என்று சொல்லுகிறீர்கள், முகமது நபியை நோய் நிவாரணம் நீக்கக்கூடியவர் என்று சொல்லுகிறீர்கள், முகமது நபியை கவலையை அழித்தொழிக்க கூடியவர் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போய்விட்டாலேயே இறைவன் அவருக்கு நோயை குணப்படுத்தி விடுவான் என்று இப்படி எத்தனை வரம்பு மீறிய வரிகள்! இவைகள் அனைத்தும் மார்க்கமாக இன்றைக்கு செய்யப்படுகிறது. அதுவும் இறைவன் மட்டும் வணங்க வேண்டிய பள்ளிவாசல்களில் இது போன்ற காரியங்கள் நடத்தப்படுகிறது. அப்ப இப்படி இபாதத் என்று எடுத்துக்கொண்டால், இபாதத்துல நாம நபி வழியை மீறி கொண்டிருக்கிறோமே, இப்படிப்பட்ட நபர்கள் நாம திருந்தி வரணும். நாம எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தால் அதற்கு இறை தூதருடைய வழிகாட்டுதல் இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி செய்ய சொல்லி இருக்கிறானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படி செய்ய சொல்லி இருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வழிகாட்டுதல் என்ன என்று இதை மட்டும் பார்த்து நாம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டாலேயே நம்முடைய இபாதத்துகளில் நாம் முழுக்க முழுக்க இறை தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர்களாக மாறிவிடலாம். இன்றைக்கு சில முஸ்லிம்களிடத்துல இதுல சில தவறுகள் ஏற்படுகிறது. நிறைய பேர் அதிலிருந்து மீண்டு வந்தாலும் இன்னும் ஒரு சில நபர்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு இது போன்ற அந்த மௌலீதை ஓதுகிறார்கள், ஓதுவதை ஆதரிக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அப்ப அது போன்ற சகோதரர்கள் நாம் செய்வது மார்க்கத்தில் இல்ல, இறை தூதருடைய வழிகாட்டுதல் இல்ல. இறை தூதருடைய வழிகாட்டுதல் எது இருக்குதோ அதுதான் நமக்கு நன்மையாக இருக்கும், அதுதான் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காரியமாக இருக்கும் என்கிற அந்த தத்துவத்தை நாம் முதலிலே உணர வேண்டும். அதே மாதிரி இன்னும் நாம எந்தெந்த விஷயங்கள்ல நபி வழியை மீறுகிறோம் என்று பாத்தீங்கன்னா, கல்யாண விஷயம், அது நம்ம எல்லாருமே குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கல்யாணத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறது மார்க்கத்துல தப்பே கிடையாது. ஒரு மணப்பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறீங்கன்னு வைங்க, மணப்பெண் சந்தோஷமா இருக்கிறது மார்க்கத்துல தப்பு கிடையாது. மணமகன் சந்தோஷமாக இருக்கிறது மார்க்கத்துல தப்பு கிடையாது. அவங்களுடைய பெற்றோர்கள், சரி எனக்கு ஒரு நல்ல மருமகள் அமைஞ்சிட்டாங்க, எனக்கு ஒரு நல்ல மருமகன் அமைஞ்சிட்டாங்க, இனிமே என்னுடைய மகனுடைய வாழ்க்கை மருமகனுடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி இதுல சந்தோஷப்படுவது அது மார்க்கத்துல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த கல்யாணம் நம்ம சமூகத்துல எப்படி நடக்குது? கல்யாணத்துக்கு நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நாம திருமணம் முடிக்கணும்னு நமக்கு சொல்லி தரலையா? இன்னும் ஒரு தலைவராக இருந்து
மக்களை இந்த இஸ்லாமிய மக்களுக்குரிய வழிகாட்டியாக இருந்து அன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தியும் வைத்தார்கள். திருமணத்தை நடத்தி வைத்ததற்கும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. திருமணம் முடிக்கக்கூடிய விஷயத்திலேயும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. நாம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டுறாங்களே. இன்னைக்கு அந்த திருமணத்தில் நாம கரெக்டாக இருக்கிறோமா? நம்ம சமுதாயத்துல எத்தனை பேரு அந்த கல்யாணத்துல கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நடைபெறக்கூடிய திருமணங்களில் ஏதோ ஒரு சில திருமணங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ஏகத்துவ எழுச்சி பெற்ற பிறகு ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய திருமணங்களில் ஒரு சில திருமணங்கள் முழுக்க முழுக்க நபி வழிக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த அடிப்படையில் திருமணம் நடைபெறுகிறது. இதர பல திருமணத்தை நீங்க லிஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சமூகத்தில் நடைபெறக்கூடிய பல திருமணங்கள் நபி வழிக்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறது. நேர் மாற்றமாக என்று சொன்னால் இதை நாங்கள் போற வழிகளில் சொல்லிக் கொண்டு போகல, தக்க விளக்கத்தோடு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்படி நபி வழிக்கு மாற்றமாக நடைபெறுகிறது? முதலாவது திருமணத்தினுடைய அடிப்படையாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். சூரத்துன் நிசாவிலே 4வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம், வஆத்துன் நிசாஅ சதுகாத்திஹின்ன நிஹலா. திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஆண்களே நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய பெண்ணிற்கு நீங்க தான் மனக்குடைய மனமும் கொடுக்கணும். ஒரு கல்யாணம்னு வருதா, பொருள் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு என்று வருதா, ஒரு பொருளாகவோ பணமாகவோ நகையாகவோ இது போன்ற விஷயங்களை வழங்குவதாக இருந்தால் அது வழங்கக்கூடிய இடத்தில் ஆண்கள் இருக்கணும், அந்த பொருளை பெறக்கூடிய இடத்தில் பெண்கள் இருக்க வேண்டும். நீங்கள் மனமுடிக்கக்கூடிய அந்த மனைவியர்களுக்காக உங்களுடைய மனக்குடையை மனமும் கொடுங்கள். இப்படி கொடுங்கள்னு மட்டும் அல்லாஹ் சொல்லல, அதுக்கடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறான், இப்படி கல்யாணத்தின் பொழுது நீங்க உங்க மனைவிக்கு கொஞ்சம் கொடுக்கறீங்களே, அது நீங்க போட்ட ஒண்ணுதான். ஆனால் அது அந்த மகராக ஆகிவிட்டுச்சுன்னு வைங்க, நீங்க போட்ட ஒரு பொருளே அதற்கடுத்து அது அந்த பெண்ணுக்கு உரிய ஒரு பொருளாக மாறிவிடும். அப்படி பெண்ணுக்குரிய ஒரு பொருளாக மாறிவிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு சிரமம், உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க போட்ட அந்த மகர் நகைய, நான் கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு அந்த நகையை கொடு, நான் அதை வித்துட்டு உன என்ன செய்ய போறேன், இது போன்ற ஒரு தொழில் செய்ய போறேன், இது போன்ற ஒரு வீடு கட்ட இருக்கிறேன், இது போன்ற ஒரு அவசிய தேவையை நான் நிறைவேற்ற இருக்கிறேன், கல்யாணத்துல நான் தானே உனக்கு போட்டேன், நான் போட்ட அந்த மகர் நகை எனக்கு கொடு என்று கூட ஒரு ஆணால் கேட்க முடியாது. இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டத்தை வச்சிருக்கு பாருங்க, எப்படிப்பட்ட அந்த திருமணத்தினுடைய ஒழுங்குமுறையை சொல்லி தருது பாருங்க. ஒரு கல்யாணம் என்று வந்து விட்டால் அந்த கல்யாணத்தை அடிப்படையாக வைத்து பெண்ணை பெற்றவர்களுக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது, பெண்ணை பெற்றவர்களுக்கு எந்த சிரமம் வந்துடக்கூடாது என்பதற்காக கல்யாணத்தின் பொழுது நீ வாங்கி கொடுத்த நகையாக இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் அந்த பெண்ணா விருப்பப்பட்டு கொடுக்கறாங்கன்னு வைங்க, சரி நம்மள கல்யாணம் முடிச்ச கணவரு நம்ம மேல நிறைய பாசம் வச்சவரு இப்ப ஏதோ பொருளாதாரத்துல சிரமப்படுறாரு, இப்ப அவரே கேட்காட்டணும், நாம நம்மளுடைய மகர் தொகையை கொடுப்போம், அது கணவர் வாங்கி கொடுத்தாலும் அது நம்முடைய பொருளாக மாறிவிட்டது, நாம விருப்பப்பட்டு கொடுப்போம் என்று அந்த பெண் விருப்பப்பட்டு கொடுத்தால் அதை நீங்க மகிழ்ச்சியோடு வாங்கி பயன்படுத்திக் கொள்வது பிரச்சனை கிடையாது. அந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் நீங்க போட்ட நகையவே திருப்பி வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்? இன்னைக்கு நம்ம சமூகத்துல நடைபெறக்கூடிய கல்யாணங்கள் எல்லாம் இப்படித்தான் நடக்குதா? இன்றைக்கு இது போன்ற பிரச்சாரங்களை செய்யும் பொழுதுதான் அப்பப்ப சில மக்கள் குறுக்கு மறுக்க போறது. என்னத்தை நாங்க சொல்லிட்டோம்? இன்னைக்கு நபி வழிக்கு உட்பட்டு நடங்கன்னு சொல்றதுக்குரிய காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அப்படி வழிகாட்டலையா? ஒரு முறை ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னையே நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன், நீங்க என்னை கல்யாணம் முடிச்சுக்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு விருப்பம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை கீழே தொங்க விட்டுக் கொள்கிறார்கள். இதை பார்த்து அந்த சபையில் இருக்கிற இன்னொரு தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு விருப்பம் இல்லை, நான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டுமா? நான் இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்கிறேனே, கல்யாணத்தினுடைய அந்த நெருக்கமான வயதுல இருக்கிறேனே, நான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கவான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சரியான தலைவராக இருந்தும் வழிகாட்டுகிறார்கள். முதல்ல அந்த பெண்மணி நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த சபையில வேற ஒருவர், நான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க.
ஒரு தலைவராக இருந்து வழிகாட்டுறாங்க. அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த பெண்ணிற்கு நீங்க தருவதற்கு உங்கள்ட்ட என்ன இருக்குது? அப்பதான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நானே ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறேனே, ஏழ்மை நிலையில் இருக்கும்போது நான் எப்படி நான் கொடுக்க முடியும்? நான் எப்படி அந்த பெண்ணுக்கு ஏதாவது வழங்க முடியும்? எனக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்பதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க வீட்டுல போய் ஏதாவது தேடி பாருங்க, அந்த பெண்ணுக்கு மகரா கொடுக்கிறதுக்கு ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்குதா? இருந்தா அதையாவது எடுத்துட்டு வாங்க, நான் அதை மகரா வச்சு உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த சஹாபி வீட்டுக்கு போறாங்க, தேடி பார்க்கறாங்க, எதுவுமே கிடைக்கல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பெண்ணுக்கு கொடுப்பதற்காக இரும்பு மோதிரம் கூட இல்ல, வேணா ஒன்னே ஒண்ணு நான் அந்த பெண்ணுக்கு தரலாம். இப்ப நான் உடுத்திருக்கிற கீழாடை இருக்குதே, என்னுடைய இசாரு, அந்த இசாரை வேண்டுமானால் அந்த பெண்ணுக்கு நான் தரட்டுமா? அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நீங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு கீழாடை தான் இருக்குது, அது அந்த பெண்ணுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து உடுத்துவதற்காக ஆடை இருக்காது, அல்லது சும்மா ஒரு பேருக்கு அந்த பெண்ணுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டா அந்த பெண்ணுக்கு பயன்படுத்துறதுக்கு எதுவும் இருக்காது, இல்ல இது சரி வராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையிலேயே மௌனமாகி விடுகிறார்கள். எந்த அளவுக்குன்னா இன்னும் அந்த நபி தோழர், சரி இப்ப இருக்கக்கூடிய அந்த நிலவரப்படி நமக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்தை முடிச்சு வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கல்யாணம் என்றால் ஆண் மகன் தான் பெண்ணுக்கு வழங்கணும், அது மார்க்க சட்டம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்த நடைமுறை. ஆனா நம்மள்ட்ட அது இல்லையே, மஹாரா கொடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையே, அதனால நாம இனிமே திருமணம் நடைபெறுவதற்கே வாய்ப்பு இல்லை என்று தெரிந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சபையிலிருந்து எழுந்து போகும் பொழுது அப்பதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த தோழரை பார்த்து கேட்கிறாங்க, மாதா மஅக மினல் குர்ஆன், நீங்க குர்ஆன்ல இருந்து எதை மனப்பாடம் பண்ணி இருக்கிறீங்க? அப்பதான் அவங்க சொல்றாங்க, சூரத்த கதா வ கதா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இந்த சூறாவை மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன்னு சொன்ன உடனே, அப்படியானால் நீங்க இதை அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுங்க, நான் அதை மகரா வச்சு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அப்ப அல்லாஹுவின் தூதர் நமக்கு நடத்தி தந்த அந்த திருமண அணுகுமுறைங்கிறது என்ன? ஒரு திருமணம் என்றால் அது முழுக்க முழுக்க ஆணிடத்திலிருந்து தான் பெண்ணுக்கு பொருட்கள் வழங்கப்படணும். பெண்ணிடமிருந்து வாங்குவது அது ஒரு இஸ்லாமிய திருமணமாக இருக்காது. அல்லாஹும் குர்ஆன்ல அதைத்தான் சட்டமா சொல்றான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த இஸ்லாமிய உம்மத்து திருமணம் முடிக்கிறதுனா இப்படித்தான் முடிக்கணும் என்று வழியும் காட்டி இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு சமூகத்துல என்ன நடக்குது? இன்னைக்கு நடத்தி வைக்கப்படுகிற அத்துணை திருமணங்களிலேயும் முழுக்க முழுக்க மகர் மட்டும் தான் வழங்கப்படுகிறதா? மகர் எல்லா கல்யாணத்துல வச்சிருப்பாங்க. 501 ரூபாய் மகருக்கான கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் எழுதுவார்கள் தஃப்தரிலே. 1001 மகருக்குன்னு எழுதுவார்கள். சரி, இப்படி 501 1001 மகரா நீங்க எழுதுனீங்களே, அந்த பெண் வீட்டாற்றிலிருந்து எவ்வளவு கொடுத்தாங்க? வெளிப்படையாக எவ்வளவு காசு தரப்பட்டு இருக்கிறது? லட்சக்கணக்கில் தரப்பட்டிருக்கும் வரதட்சணையாக. நகையாக எவ்வளவு போட்டு அனுப்புனாங்க? அதிக பவுன் கணக்கில் நகையாக போட்டு அனுப்பப்படுகிறது. இன்னும் சொல்ல போன பெண்ணு பார்க்க போகும் பொழுதே இன்னைக்கு நம்முடைய இதுல உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு தாய்மார்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். பெண்ணு பார்க்க போகும் பொழுதே இந்த வீட்டுக்கு போகுமா அந்த வீட்டுக்கு போகுமா? இது வீடு ஓட்டு வீடா இருக்குது, அது 2 மாடி வீடா இருக்குது. இங்க உள்ளவங்க அவங்க இங்க உள்ளூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு அவங்க வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தா வெளிநாட்டுல இருக்காக, அண்ணன் வெளிநாட்டுல இருக்காக, தம்பி வெளிநாட்டுல இருக்காக. அங்க போய் நம்ம பொண்ணை எடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம கேட்கவே வேண்டாம். நகை இவ்வளவு போடுங்கன்னு கேட்க தேவையில்லை, பணம் இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க தேவையில்லை, சீர் இவ்வளவு தாங்கன்னு கேட்க தேவையில்லை. அண்ணன் தங்கச்சிக்கு போடாமலா இருப்பாங்க, தம்பி அக்காவுக்கு போட்டு அனுப்பாமலா விடுவாங்க. என்ன இருந்தாலும் பெற்றெடுத்த தந்தை மகள் மீது பாசம் காட்டாம இருப்பாங்களா? அதனால நாம பணக்கார வீட்டை தேடி போவோம் என்று இன்றைக்கு இந்த சமுதாயம் போய் கொண்டிருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு இப்படி வரதட்சணை வாங்கி நடத்தப்படக்கூடிய திருமணங்களையும் பல முஹல்லாக்களில் உள்ளவர்கள் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. அதுல தமிழகத்துல ஒரு சில முஹல்லாக்களை பாராட்டலாம். அங்கே எழுதியே போடுகிறார்கள், வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற திருமணத்தை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று. தமிழகத்தில் எடுத்து பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில முஹல்லாக்கள் அதை ஒரு சட்டமாக வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலான முஸ்லிம் ஏரியாக்கள்ல நடத்தப்படக்கூடிய அத்துணை திருமணங்களிலேயும் சும்மா பேருக்கு 501 மகர் 1001 மகர் என்று பெயருக்குத்தான் மகர் இருக்குதே ஒழிய பெண்ணுடைய வீட்டாரிடம் இருந்து வாங்கக்கூடிய வரதட்சணையை கணக்கு பண்ணி பாருங்க. இதற்காக பல லட்சங்களை இன்றைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஒரு குமரை கரை சேர்ப்பதாக இருந்தால் அதற்கு பல லட்சங்களை நீங்க கல்யாணத்தின் பேரில் செலவழிக்கிறாங்களே, அதனுடைய வெளிப்பாடு என்ன? சில மாதங்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சகோதரி இறந்து போனாங்க.
2 மாத குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண்மணி தற்கொலையை, இஸ்லாமிய பெண்மணி தற்கொலையை தீர்வாக எடுத்து இறந்து போனார்கள். அவங்க அந்த பெண்மணி தற்கொலை பண்ணதுக்கு என்ன காரணம்? தற்கொலைங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. ஆனால் இஸ்லாத்துல இல்லாத தற்கொலைக்கும் ஒரு பெண்மணி போறாங்கன்னு சொன்னா, அதுவும் எப்படிப்பட்ட ஒரு நேரத்திலேயும் 2 மாச குழந்தையை விட்டுட்டு எந்த பெண்ணும் வெளியே போறது கூட விரும்ப மாட்டாங்க. ஏதோ இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போறதா இருந்தாலும் 2 மாச குழந்தைய கையிலே எடுத்துட்டு போக நினைப்புவாங்க. அப்படிப்பட்ட தாய்மை உள்ளம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே, எனக்கு நான் இப்ப 2 மாசம் உள்ள பெண்ணோடு வாழ விரும்பல, என் குழந்தை என்னுடைய அம்மாவிடத்துல ஒப்படைக்கிறேன் என்று அவங்க தற்கொலையை தீர்வா தேடுறாங்கன்னா, தற்கொலை செய்வதற்கு முன்னாடி சமூக வலைதளத்திலே என்ன தகவலை பதிய விட்டார்கள்? எனக்கு கல்யாணத்தின் பொழுது எவ்வளவோ என்னுடைய குடும்பத்தார்கள் தந்தாங்க, ஆனால் அது என்னுடைய மாப்பிள்ளைக்கு அந்த பொருளாதாரம் பத்தல்ல, அவங்க குடும்பத்தினருக்கு அந்த பொருளாதாரம் பத்தல, நாளுக்கு நாள் வரதட்சணை கேட்டு எனக்கு துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் நாளுக்கு நாள் சிரமப்பட்டு நான் வாழ்வதை விட இஸ்லாம் எனக்கு தடுத்திருந்தாலும், தற்கொலையை ஆதரிக்காவிட்டாலும் நான் செத்தே போய் விடுகிறேன் என்று தற்கொலையை நோக்கி போனாங்களே. அப்ப இப்படி மார்க்கம் தடுத்து இருக்கக்கூடிய பல அநியாயங்களுக்கு வரதட்சணை ஒரு காரணமாக இருக்கும் பொழுது, இன்னைக்கு இஸ்லாமிய திருமணங்கள் அது முறையா கடைபிடிக்கப்படுதா? இது முறையா பேணப்படுதா? இன்னும் இந்த பகுதிகளில் என்ன, மத்த பகுதிகளில் நடக்காத சில விஷயம். இன்னைக்கு மத்த இடத்துல கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு வைங்க, பணத்தை கேட்பாங்க, நகையை கேட்பாங்க, சில இடங்கள்ல வீடு கொடுத்தா தான் நாங்க உங்க பொண்ணை கல்யாணம் முடிப்போமாங்க, சில இடங்கள்ல அது தங்குவதற்கான அந்த வீட்டிற்கு பீரோலு, கட்டிலு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கி தாங்கன்னு கேட்பாங்க. சீரு இங்க கூடுதலா ஒரு பக்கம், கல்யாணத்திற்கு முந்தின நாளே பெண் வீட்டார்ட்ட இருந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து என்ன இறக்கி ஆகணும், சீரு செட்டு இறக்குறது. வரும்போதுதான் கேட்டேன், அது என்னங்க சீரு செட்டு? சீரு செட்டுனா ஒன்னும் இது இல்ல, சோப்பு டப்பா இருக்குது இல்ல, சோப்பு டப்பாவையும் பெண் வீட்டாரு தான் கொண்டு வந்து கொடுக்கணும். சோப்பு அதுவும் நாங்க என்ன பெரிய ஆட்கள் தானே, இங்க இந்தியா பிராண்ட் எதையுமே நாங்க பயன்படுத்த மாட்டோம், எல்லாம் ஃபாரின்ல இருந்து என்ன எக்ஸ்போர்ட் ஆச்சோ அந்த சோப்பை தான் பயன்படுத்துவோம். பெண் குடும்பத்தார்கள் வெளிநாட்டுல இருந்து வர்றாங்கன்னு வைங்க, வரும் பொழுதே பெண்ணுக்கு அந்த சீர் செட்டு செய்யறதுக்கு லக்ஸ் சோப்பு வாங்கிட்டு வர வேண்டி இருக்குது. அல்லது வெளிநாட்டுல ஆள் இல்லைன்னு வைங்க, இங்க யாராவது ஃபாரின் கடைகள் அந்த ஃபாரின்ல உள்ள பொருட்களை, எக்ஸ்போர்ட் பொருட்கள் வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அங்க போய் இன்னைக்கு அது போன்ற சீர் சரக்கு என்ற பெயரில் சோப்பு, பயன்படுத்தக்கூடிய துணி ஒன்னும் பாக்கி இல்லாம கல்யாணம் முடிச்சு 2 மாசம் 3 மாசம் மாப்பிள்ளை வீட்டுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாத அளவுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதோ அவ்வளவு பொருளையும் இன்னைக்கு கல்யாணத்தின் பேர்ல வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஆண் வீட்டார் வாங்குறீங்களே, இது மார்க்கத்தில் உள்ளதா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்களா? இப்படிப்பட்ட திருமணத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஆதரித்தார்களா? இப்படிப்பட்ட திருமணத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நடத்தி வைத்தார்களா? ஒரு ஆணிடத்துல கொடுப்பதற்கு ஒண்ணுமில்லை என்று சொன்னாலும் இல்ல, கல்யாணம்னா கண்டிப்பா ஆண் தான் கொடுத்தாகணும். ஒரு இரும்பு மோதிரம் இருக்குதா, அதையாவது நான் மகரா வச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் என்றளவு அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடிச்சு வச்சாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்தின் பேர்ல இவ்வளவு வழிகாட்டி இருக்க, இன்றைக்கு அதையெல்லாம் மீறி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? இன்னும் இன்றைய சமீப காலமா சில இஸ்லாமிய திருமணங்களை பார்க்கிற பொழுது கல்யாணத்துலதான் இஸ்லாமிய திருமணம்னு போடுறாங்க, அங்கே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கே மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடத்துறாங்க? எங்கள்கிட்ட பணம் இருக்குது, நாங்க பெரிய காசு பார்ட்டி, அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தாராளமா வழங்கி இருக்கிறான், இருக்கிறதே ஒரு பொண்ணு 2 பொண்ணு, அந்த ஒரு பொண்ணுக்கு நாங்க பெரிய அளவுல ஆடம்பரமா கல்யாணத்தை நடத்தி வைக்க போறோம் என்று பெண் வீட்டார்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எவ்வளவு காசு செலவழிக்கணுமோ அந்த கல்யாணத்திற்காக அவ்வளவு லட்சங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது சில இடங்கள்ல பெண் வீட்டார்கள் செலவழிக்காட்டலும் மாப்பிள்ளையே என்ன பண்றாரு, அந்த கல்யாணத்திற்காக பல லட்சங்களை செலவழிக்கிறார். அந்த செலவழிக்கிறது வெறுமனே நமக்கு கல்யாணத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்ன அஅலமன் நிக்காஹி பரக்கா வ ஐஸருஹு மஊனா. அந்த திருமணம் என்பது மாப்பிள்ளையே செலவழித்தாலும் அந்த திருமண செலவு அதிகப்படுத்த கூடாது. மகர்னு எவ்வளவு அதிகமானாலும் கொடுக்கலாம், அந்த பெண்ணு கேட்பதை விட அதிகமாக ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்காக மகர் கொடுக்கிறாரு, அது மார்க்கத்துல தப்பு இல்லை. அதை தாண்டி கல்யாண செலவு என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு சிக்கனமாக, எவ்வளவு குறைந்த செலவுல ஒரு கல்யாணம் நடத்தப்படுகிறதோ அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகம் அதிகம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்க, இன்னைக்கு இந்த நபிமொழிகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு இறைவனுடைய பரக்கத்து வேணுமா, இன்னைக்கு எல்லாரும் அதைத்தானங்க ஆசைப்படுவோம். நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோமே,
அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், பெற்றோர் என்ன ஆசைப்படுறாங்க? சரி, கடைசி வரை நம்மளுடைய அந்த மருமக்கள்மார்கள் கரெக்டா இருக்கட்டும், நம்ம பிள்ளையும் மருமகளும் ஒற்றுமையாக இருக்கட்டும் என்று தானே மாப்பிள்ளை வீட்டுல ஆசைப்படுவாங்க. பெண் வீட்டுல என்ன ஆசைப்படுவாங்க? சரி, இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல வளர்ந்த பொண்ணு கல்யாணத்துக்கு பிறகு அந்த வீட்டுல வாழ போகுது, அங்க போய் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நம்ம பிள்ளைக்கு நிறைய இருக்கட்டும், மாப்பிள்ளையோட கடைசி வரை நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், நிறைய மக்கள் செல்வத்தோடு வாழட்டும், நிறைய பொருளாதாரத்தோடு வாழட்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு இருக்கட்டும் என்றுதானே இரு குடும்பத்தார்களும் நினைப்போம். அப்ப நமக்கு அந்த கல்யாணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் நமக்கு செலவுகளை ரொம்ப ரொம்ப குறைக்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டி இருக்க, செலவுகளை தாறுமாறாக ஆக்கியதனுடைய விளைவு இன்றைக்கு சில திருமணங்களை சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோம். இஸ்லாமிய கல்யாணம், மணப்பெண்ணு உள்ள மணமேடைக்கு வர்றாங்க, மணமேடைக்கு வரும் பொழுது ஒரு பக்கம் பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் நம்முடைய சமூகத்தை சேர்ந்த சிறுமிகள் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டா இது மேரேஜ் வெல்கம் டான்ஸ். மத்த சமுதாயத்துல பண்றாங்கல்ல, இன்னைக்கு மத்த சமுதாயத்துல பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அவர்கள் ஏற்றிருக்கிற கொள்கையில் இது போன்ற வழிகாட்டுதல் இருக்காது. நம்முடைய மார்க்கத்தில் அனைத்திற்குமே வழிகாட்டுதல் இருக்குது இல்ல. அந்நிக்காஹுமின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அந்த திருமணத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதை நமக்கு வழிகாட்டலையா? அனைத்தையுமே நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது கல்யாண வீடுகள்ல மேரேஜ் வெல்கம் டான்ஸ் சொல்லி ஒரு பக்கம் பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறது, அதுல இஸ்லாம் தடுத்திருக்கிற இசை கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் சிறுமிகள் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல வருத்தப்படக்கூடிய நிகழ்வு என்னன்னா, இது போன்ற ஒரு காரியம் நம்முடைய சமூகத்துல நடக்குது, இஸ்லாமிய கல்யாணம் என்ற பெயர்ல நடத்துறாங்க. இப்படி மார்க்கத்துக்கு மாற்றமா இவ்வளவு அநியாயம் பண்றீங்களே, அதை இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வேற எடுத்து பரப்புறீங்களே என்று கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இதர மக்கள் அதை கண்டிக்கல, இன்றைக்கு அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சில மேரேஜ் வெல்கம் டான்ஸ் என்று சொல்லி இஸ்லாமிய திருமணங்கள்ல நடைபெறுகிறது. பெரிய பெரிய வயசான அம்மாமார்கள் தலையில முக்காடு போட்டு தன்னுடைய பேரை ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்த்து ரசிக்கிறாங்க, தன்னுடைய பேத்தி போடக்கூடிய அந்த டான்ஸை பார்த்து ரசிக்கிறாங்க. என் வயதான அம்மாமார்களுக்கு ரோசை வர வேண்டாமா? அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரோசை வர வேண்டாமா? அங்க உட்கார்ந்து தலையில முக்காடு போட்டு அங்க நடக்கக்கூடிய அத்துணை அநியாயங்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு சூப்பரா பாடுது, எவ்வளவு சூப்பரா ஆடுது, சினிமா நடிகையே இந்த பெண்ணுடைய ஆட்டத்துக்கு தோத்து போயிருவாளே என்று சொல்லுகிற அளவிற்கு மத்தவங்க எல்லாம் சுத்தி பார்க்கிறோம்னு சொன்னா, பார்த்து ரசிக்கிறோம்னு சொன்னா, பல பெண்களுக்கு மத்தியில இவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது, யாருமே அதை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதே சபையில் ஆண்கள் குழுமி இருக்கிறாங்க, ஆண்களுக்கு மத்தியில் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேல கல்யாணத்துல என்ன பண்றாங்கன்னா, மணமகளை நல்லா அலங்கரித்து எல்லா மக்களும் இருக்கக்கூடிய சபையில அதே அலங்கார துணிவோட அழைத்து வருகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? கல்யாணத்துல மணமகள் அலங்கரிச்சு எவ்வளவு மேக்கப் போட முடியுமோ ஒரு பொது சபையில நிறுத்துறமே, அந்த சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை ஆண்கள் அந்த சபையில குழுமி இருக்கிறாங்க. ஏன் மற்ற நேரத்தில் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் வெளியே போகும் பொழுது இப்படி அலங்கரித்து வெளியே போனா யாராவது அனுமதிப்போமா? அது என்னுடைய சகோதரியோ அல்லது என்னுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரோ நல்ல அலங்கரிச்சு ஒரு பொது சபைக்கு போறாங்க, எந்த ரோசம் உள்ளவர்களாவது அதை நம்ம அனுமதிப்போமா? ஆனா அதுவே சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்று வருகிற பொழுது, கல்யாணங்கிறது ஜாலியா இருக்க வேண்டிய இடம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இடம் என்று பெண்ணை அலங்கரித்து இன்றைக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்களே. இதை விட மேல சில மாதங்களுக்கு முன்னாடி காரைக்கால்ல நடந்துச்சு. ஆரம்பத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், முந்தைய காலத்துல கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா இளவட்டக்கல்ல தூக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, யாரு இளவட்டக்கல்ல தூக்கி போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு கடந்த காலத்துல ஒரு நடைமுறை இருந்ததா சொல்லுறாங்க. அதே மாதிரி நம்மள ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, காரைக்கால்ல நடந்த கல்யாணத்துல மணமகன் ஒரு புது பைக்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அதுக்கு பின்னாடி கல்யாணம் முடிக்கிற மணமகளை ஏத்தி உட்கார வச்சாச்சு. உள்ள பைக்குள்ள மண்டபத்துல அந்த சேர்ல இடையில காலி இடங்கள் ஆள் நடந்து வர்றதுக்கு போட்டிருப்பாங்களா இல்லையா, அதுல மணமகன் என்ன பண்றாரு, மணமகளை உட்கார வச்சு மண்டபத்தை சுத்தி காட்டுறாரு. அப்படி சுத்தி காட்டினா தான் கல்யாணத்தை முடிச்சு வைப்போம்னு யாரும் சொன்னாங்களா? இளவட்ட கல்லா தூக்குனா கல்யாணத்தை முடிச்சு வைப்போம்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி மணமகளை யாரு பைக்ல கரெக்டா சுத்தி கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய பெண்ணை கொடுப்போம் அப்படி யாரும் சொன்னாங்களா? அதுல எவ்வளவு அநியாயம்னா, அலங்கரித்த நிலையில ஒரு பெண் இவ்வளவு போறாங்க, எத்தனையோ பல ஆண்கள் அங்க அந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க,
அவ்வளவு ஆண்களும் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் அந்த பெண்ணை பார்க்கிற பொழுது பெண்ணுடைய தந்தைக்கு ரோச வர வேண்டாம், பெண்ணுடைய சகோதரனுக்கு ரோச வர வேண்டாம். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று வந்துவிட்டால் இது போன்ற கட்டுப்பாடுகளை மீற சொல்லுகிறதா? எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி என்று சொன்னாலும் நீங்க இஸ்லாமிய சட்டங்கள் அந்த இடத்துல கொஞ்ச நாள் மறந்துக்கிடுங்க, எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று இப்படி மனோ இச்சையின் அடிப்படையில் நமக்கு வழிகாட்டுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இப்படி ஒரு பெண் தன்னை அலங்கரிக்கப்பட்ட நிலையில ஒரு பொது சபையில வர்றாங்க, யாருமே கண்டுக்கிறது இல்லை. இன்னும் அதுல நடக்கக்கூடிய பிதஅத்துகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமான பிதஅத்துகள், அவ்வளவு அனாச்சாரங்கள் நடைபெறுகிறது. அதை இன்றைக்கு நம்முடைய முஹல்லாவில் இருந்து நடத்தியும் வைக்கிறோம். பாட்டு படிக்கிற கல்யாணம், ஆட்டம் போடுற கல்யாணம், இப்படி மணமகளை அலங்கரித்த நிலையில எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய விதமாக நடக்கக்கூடிய கல்யாணம், இதுல எல்லாரும் முஹல்லாவாசிகளை போய் சேர்ந்து இது போன்ற திருமணங்களை நாம் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோமே. அப்ப இன்றைக்கு ஆதரிப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு சமீப காலமாக இது போன்ற திருமணங்கள் சமூக வலைதளங்கள்ல பதியப்படுவதன் காரணமா மத்த ஆட்களும் மத்த முஸ்லிம்களும் நம்ம கல்யாணத்தையும் இப்படி முடிச்சா என்ன, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல டான்ஸ் ஆடுறதுக்கு சிறுமி இல்லையா, காசு கொடுத்து வேற ஒரு ஆளை வர சொல்லிருவோம். அதே மாதிரி ஆட்டம் போடுறதுக்கு ஆள் இல்ல, பாட்டு படிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, காசு கொடுத்து வேற ஒரு ஆளை வர சொல்லுவோம். அவங்க கல்யாணத்தில் இப்படி புதுசா ஒண்ணு செய்யறாங்களே, நாம திணுசா வேற ஒண்ணு செய்வோம் என்று இன்றைக்கு மார்க்கத்தினுடைய அவ்வளவு சட்டங்களையும் நாம மீறிக்கிட்டு இருக்கிற நம்ம கல்யாணத்தின் பேரில இதுல இருந்து நம்ம சமுதாயம் மீண்டு வர வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் நமக்கு ஏற்படுத்தினார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தினுடைய முறையை பற்றி ரொம்ப எளிமையாகவே சொல்லி முடிக்கிறார்கள். கல்யாணம்னா அது மாப்பிள்ளை நீ மகரா கூடு, அதே மாதிரி கல்யாணத்தினுடைய செலவை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு செய்யி, மார்க்கத்தினை முறையாக கடைபிடி என்று இப்படித்தானே இறை தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. இதற்கு நேர் மாற்றமாக நடக்கக்கூடிய அத்துணையுமே அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற பொழுது அதையெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய நபர்களாக நாம் இருந்தால் நாமும் அல்லாஹ்ட்ட குற்றவாளியாக ஆக மாட்டோமா? சில ஆட்கள் நினைக்கிறாங்க இது போன்ற கல்யாணத்துல யாரு மார்க்கத்தை மீறுறாங்களோ எல்லா தவறுகளை அல்லாஹ் அவங்களுக்கு தான் வைப்பான், நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு ஆளா போய் உட்கார்ந்துட்டு வந்தோம், கல்யாணத்துல மணமக்களை வாழ்த்துறதுக்காக போயிட்டு வந்தோம் என்று இது போன்று மார்க்கத்திற்கு மாற்றமாக நடைபெறக்கூடிய சபைகள்ல போய் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் நாமும் இறைவனுடைய ஒரு எச்சரிக்கையை பயப்படணும், இறை தூதருடைய ஒரு எச்சரிக்கையை பயப்படணும். அல்லாஹ் சொல்லுகிறான், உஹ்ஷுருல்லதீன ஸலமு வஅஸ்வாஜஹும் வமா கான யஅபுதுன மின் தூனில்லாஹ். இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த நபர்களை, இறைவனை விடுத்து அடுத்தவங்களை அழைச்சு பிரார்த்தனை செஞ்சிருப்பாங்களே அந்த நபர்களை, அதே மாதிரி தவறு செய்யக்கூடியவர்களை, அந்த தவறுக்கு யாரெல்லாம் துணை போனார்களோ அவர்கள் அனைவரையுமே அல்லாஹ் ஒன்று திரட்டி ஃபஹுதூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், இவங்க எல்லாத்துக்கும் நீங்க நரகத்தை நோக்கி வழிகாட்டுங்க. தவறு செய்யறவனும் அங்க நரகத்தை நோக்கி போவான். அந்த தவறுக்கு யார் உடந்தையாக அந்த தவறை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களோ, அந்த தவறுக்கு பக்கபலமாக யார் இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹு தஆலா சேர்த்து நரகத்திற்கு அனுப்புவதாக தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறானே. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மர்ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை நீங்கள் கண்டால் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுக்க முடியும் என்றால் அதை பயன்படுத்தி தடுங்கள். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால இந்த ஜமாத் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நம்ம தஃப்தர் வைக்காம இருந்தோம், இன்னைக்கு நாம தஃப்தர் வைத்திருக்கிறோம். பல திருமணங்களை இந்த ஜமாத்தினுடைய தஃப்தர்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி தஃப்தர்களை நடத்துகிற பொழுது இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்ன எந்த ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான காரியமும் கல்யாணத்தின் பொழுது நடத்த மாட்டேன் என்று யார் உறுதியோடு இருக்கிறாங்களோ அந்த கல்யாணத்தை மட்டும்தான் நாங்க நடத்தி வைப்போம். அது பெண் வீட்டாராக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டாராக இருந்தாலும் சரி, இந்த ஜமாத்தினுடைய உறுப்பினர், ஜமாத்தினுடைய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அவருடைய திருமணத்தை மார்க்கத்துக்கு மாற்றம் செய்கிறாரா, அப்படிப்பட்டவருடைய குடும்ப திருமணத்தை ஒரு காலம் இந்த ஜமாத்தினுடைய தஃப்தர்ல பதிவு செய்ய மாட்டோம். எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய அத்துணை திருமணங்களும் வரதட்சணை இல்லாத திருமணங்களாக இருக்கணும், பிதஅத் இல்லாத திருமணமாக இருக்கணும், எந்த அனாச்சாரமும் புகுந்து விடாத திருமணமாக இருக்கணும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய திருமணமாக இருக்கணும் என்று அதற்கு அவ்வளவு கண்டிஷன்களை போட்டு அல்லாஹ்வுடைய அருளால இன்றைக்கு பல திருமணங்கள் மார்க்கத்திற்கு மாற்றமாக நடைபெறுகிற பொழுது மார்க்கத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தை நாம நடத்துறோமே, நடத்தி வைக்கிறோமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிகாரம் இருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை நன்மையா மாத்துங்க. அதிகாரம் இல்லையா, ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி
இறைவன் தந்த நாவால் எடுத்து சொல்லி அந்த தீமையை நன்மையா மாத்துங்க. அதுக்கும் நாவாலே எடுத்து சொல்ல முடியலையா? எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டுக்கிறாங்களா? கடைசியாக நீங்க செய்ய வேண்டியது ஃபபி கல்பிஹி, மனதால வெறுத்து ஒதுங்கி விடுங்கள். தாலிக அல்அஃபுல் ஈமான். இப்படி ஒரு தீமையை தடுக்க முடியாமல் எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று யார் ஒதுங்கி போறாரோ அவர்தான் பலகீனமான ஈமான்ல இருக்கிறாருன்னு சொன்னாங்களே. அப்ப ஒருவரிடத்துல பலகீனமான ஈமான் இருக்கிறதா இருந்தா ஒரு தீமையை தடுக்க முடியாம மனதால வெறுத்து போவதுதான் அதனுடைய அளவுகோல் என்றால், இன்னைக்கு இதுல எதையுமே செய்யாம கல்யாணமா என்ன கல்யாணத்தினாலும் வச்சுக்குங்க, அது வரதட்சணை வாங்கினதா இருக்கட்டும், அல்லது பெண் வீட்டுல விருந்து போடக்கூடியதாக இருக்கட்டும், என்னென்ன அனாச்சாரங்கள் இஸ்லாத்துல தடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவ்வளவு அனாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய கல்யாணமா இருக்கட்டும். எங்க குடும்பத்தார போயிட்டீங்கள, நான் ஒரு ஆளா வந்து உட்கார்ந்துடுறேன் என்று அது போன்ற அந்த தீமைகள்ல போய் நாம உட்கார்ந்தோம் என்று சொன்னால், அந்த பாவமான காரியத்துல நாம போய் கலந்துகிட்டோம்னு சொன்னா அந்த பலகீனமான ஈமான் கூட இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. இன்னைக்கு அதனாலதான் இந்த ஜமாத்து ஒரு கொள்கை கூட்டத்தை உருவாக்குற. எப்படிப்பட்ட கொள்கை கூட்டம்? இன்றைக்கு சில குடும்பங்கள்ல ஒரே ஒருவர் மட்டும் கொள்கையில் இருப்பார். கொள்கையில் இருக்கக்கூடியவர் இளைஞராக இருப்பார். அவருடைய அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும், அவருடைய தாய் மாமா வீட்டுல கல்யாணம் நடக்கும், அவங்க சாச்சா வீட்டுல கல்யாணம் நடக்கும், ஒட்டுமொத்த ஊரே அந்த கல்யாணத்துல போய் கலந்திருக்கும். ஆனால் கொள்கையை உள்ளத்தில் ஏற்றிய காரணத்தினால், இறை தூதர் சொன்ன அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று சொன்ன காரணத்தினால் என்னுடைய குடும்பம் மார்க்கத்திற்கு மாற்றமாக நடந்தாலும் அந்த தீமையில பங்கெடுக்க மாட்டேன், அந்த மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தில் பங்கெடுக்க மாட்டேன் என்கிற ஒரு கொள்கை கூட்டத்தை இன்றைக்கு இந்த ஜமாத் உருவாக்கி வருகிறது. அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் நமக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு தீமைனா அதை தடுக்க முடியாவிட்டால் எனக்கும் அந்த தீமைக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒதுங்குங்கன்னு சொல்றாங்களே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கித்தான் நாம மக்களை அழைத்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு பிரச்சாரத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல தொடர்ச்சியாக இந்த ஜமாத் செய்து கொண்டு இந்த கல்யாணத்தின் பேர்ல என்னென்ன அநியாயங்கள் நடக்கிறதோ அத்துணை அநியாயங்களையும் சுட்டிக்காட்டி பல விஷயங்கள்ல கடந்த காலங்கள்ல நபி வழியை நோக்கி நாம் அழைத்தோமே, இதே பிரச்சாரத்தை இன்ஷா அல்லாஹ் கடைசி வரை நாம் தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம். இது ஒரு தகவல். இறுதியாக இப்படி கல்யாண மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல எப்படி மார்க்கம் மீறப்படுதோ, நபி வழிக்கு மாற்றமாக நடைபெறுகிறதோ, அதே போல நம்ம கஷ்டமாக இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் மௌத்தாயிட்டாங்கன்னு வைங்க, மௌத்தான வீட்டிலையும் என்ன செய்யணும் அதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு அதுலேயும் நம்ம சமுதாயம் நபி வழியை புறக்கணித்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குனா, இது நாள் வரை இல்லாத கொடுமை நமக்கு பக்கத்து மாவட்டமா இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது சில காலத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, சில மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நம்முடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு தாயாரின் மீது நிறைய பாசம் வைக்கிறாரு. பாசம் வைக்கிறது மார்க்கத்துல தப்பு இல்லை. அந்த தாயார் இறந்தும் போயிட்டாங்க. சரி, இறந்து போனா என்ன செய்யணும்? இறந்த தாயாருக்காக ஒவ்வொரு முறை நம்ம தொழுதுட்டு துவா செய்வோமே, அந்த துவாவில் தாயாருக்காக துவா செய்யுங்க, மார்க்கத்துல தப்பு இல்லையே. அதே போல் அல்லாஹ் நமக்கு நிறைய பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறானா, அந்த பொருளாதாரத்தை தர்மமாக கொடுத்து, இறைவா இந்த தர்மத்தினுடைய நன்மையினுடைய தாயாருக்கு கொடுத்துரு, இப்படி செய்வது மார்க்கத்துல குற்றம் இல்லையே. அதே போல தாயார் ஹஜ் செய்யாமல், ஹஜ் கடமையாக இருந்து ஹஜ் செய்யாம இறந்து போறாங்களா, பிள்ளைங்க அவங்களுக்கா ஹஜ் செய்யறது மார்க்கத்துல பிரச்சனை இல்லையே. நோன்பு கடமையான நிலையில இருந்து நோன்பு வைக்காம இறந்து போறாங்களா, அவங்களுக்கு அவங்களுக்காக நோன்பு வைப்பது அது மார்க்கத்துல தப்பு இல்லையே. இப்படி எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அதை செய்தால் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப எப்படி நம்ம சமுதாயம் மாறிவிட்டது, ஒவ்வொரு காரியத்தை நம்ம மக்கள் கண்டிக்காததுனால, இன்னும் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த முஹல்லா வாசிகள், அங்க பள்ளிவாசல்கள் இது போன்ற செய்திகளை எடுத்து சொல்லப்படாததுனால இறந்த தாயாரை அடக்கம் செய்துவிட்டு அவருடைய அடக்கத்தலத்தை தாஜ்மஹால் மாதிரி கட்டி, இங்க இருந்து ஆக்ராவுக்கு போய் யாரு தாஜ்மஹால் எல்லாம் பார்க்க விரும்பலையோ, பார்க்க போக முடியலையோ, பொருளாதாரம் இல்லையோ, என்னுடைய தாயாருடைய அடக்கத்தலத்துக்கு வாங்க, நான் அது தாஜ்மஹால் மாதிரியே கட்டி இருக்கிறேன், நான் 5 கோடிக்கு மேல செலவழிச்சதை கட்டி இருக்கிறேன், எல்லாரும் வந்து பார்த்துக்கிடுங்க என்று ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போல ஆக்கி வச்சிருக்கிறாங்களே. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஒரு சாதாரணமாக கடந்து போற முடியாது. பல இஸ்லாமிய சகோதரிகள், சரி நாமளும் தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோமே, நம்ம ஆட்களும் படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்க என்ன செய்யறாங்க, ஒரு பேனர் கூட வச்சிருக்கிறாங்க. இனிமே ஒவ்வொரு மாசத்திலையும் ஒரு நாளை ஒதுக்கி இந்த நாள்ல தனியான துவாவும் இங்கே நடைபெறும், அந்த துவாவில் வந்து கலந்துக்குங்க. அப்ப மார்க்கத்தினுடைய சட்டம் எப்படி மீறப்படுது? ஒரு இறந்தவருடைய இடத்தை கெட்டடம் கெட்டப்படுத, தாஜ்மஹால் மாதிரி கெட்டப்படுத, இது மார்க்கத்துல உள்ளதா? அல்லாஹ்வுடைய தூதர் அதை நமக்கு அனுமதி கொடுத்தாங்களா?
நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடை செய்தார்கள்? அந்த ஜஸ்ஸல் குபூர், கபர்கள் பூசப்படுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். கபர்கள் கெட்டப்படுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். அப்ப இன்னைக்கு அதெல்லாம் நம்ம சமுதாயத்துல நடக்குது. பூசப்படுற வேலை, கெட்டப்படுற வேலை. இன்றைக்கு இறந்த தாயாருடைய அடக்கத்தலத்தையே ஒரு தர்காவை போல இன்றைக்கு ஆக்கி விட்டார்களே. இதுவரை நடக்காத ஒரு விஷயத்தை புதிதாக நடத்தி காட்டி அடுத்தவர்களுக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கிறங்கிற மாதிரி காட்டுறாங்களே. அப்ப நம்மளுடைய சமுதாயம் அந்த மௌத்தானவங்க வீட்டுல நடக்கக்கூடிய காரியத்துல தடை மீறுதா? இன்னைக்கு பல வீடுகள்ல பார்த்தா இறந்த அன்னைக்கு ஃபாத்திகா, 3வது நாள் ஃபாத்திகா, 7வது நாள் ஃபாத்திகா, வருஷ ஃபாத்திகா, 40வது ஃபாத்திகா என்று ஒரு பக்கம் ஃபாத்திகாக்கள் நடைபெறுகிறது. இன்னும் இறந்தவர் அவர் ஜனாசாவை வைத்துக் கொண்டே சுத்தி உட்கார்ந்து குர்ஆனை ஓதக்கூடிய நிகழ்வுகள், இது அனைத்து மார்க்கத்தில் உள்ளதா? மார்க்கத்தில் இல்லாத இவ்வளவு காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குதே. அப்ப இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். இதுல அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்க சொன்னாங்க? ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரணித்தவருக்காக அடுத்தவர்கள் செய்யக்கூடிய காரியங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓத சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வீடுகள்ல ஃபாத்திகா ஓத சொல்லவில்லை. அந்த வீடுகள்ல விருந்து போட சொல்லி சொல்லவில்லை. அந்த இறந்தவரை அடக்கம் செய்துவிட்டு அப்படி அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை கெட்டடம் கெட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கவில்லை. இப்படி அனுமதிக்காத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு சில இடங்கள்ல நமக்கும் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கும் அவ்வப்போது அந்த மையத்துல பிரச்சனை வருதுன்னு வைங்க. எதுல பிரச்சனை வருது? இறந்தவருக்கு என்ன இருந்தாலும் எங்க பள்ளிவாசல்ல உள்ள இமாம் தான் தொழுகை நடத்துவார், குடும்பத்தினர்களுக்கு நாங்க தொழுகை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு நிலையை இன்னைக்கு எடுக்கிறாங்க. இன்னைக்கு இல்ல, ஆரம்பத்துல இருந்து அதான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கெல்லாம் பல எதிர்ப்புகளை மீறி அல்லாஹ்வுடைய அருளால நபிவழி அடிப்படையில் பல இடங்கள்ல ஜனாசாவை நாம் அடக்கம் செய்கிறோமோ அவ்வளவு இடத்துல உள்ள பிரச்சனை என்ன? இறந்தவங்களுக்கு அவங்க குடும்பத்தினர் தொழுகை நடத்தக்கூடாது, இறந்தவங்க பிள்ளைங்க நடத்தக்கூடாது, அவங்க நெருங்கிய உறவுகள் நடத்தக்கூடாது. நடத்தக்கூடாதுன்னு குர்ஆன் வசனத்துல இருக்குதா? நடத்தக்கூடாதுன்னு ஹதீஸ்ல இருக்குதா? குர்ஆன் வசனத்துல ஹதீஸ்ல இருப்பது என்ன? சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் இமாமத்துக்காக ஒரு அழகான ஒரு தகுதியை சொல்லுகிறார்கள். யஉம்முல் கௌம அக்ரஉஹும் லிகிதாபில்லாஹ், மக்களுக்கு ஒரு இமாமாக நின்று தொழுகையை நடத்துகிறார் என்று சொன்னால் யார் குர்ஆனை அதிகம் படித்தவராக மனனம் செய்தவராக இருக்கிறாரோ அவர்தான் இமாமத் பண்ணுவதற்கு தகுதி. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃப இன் கானு ஃபில் கிராஅத்தி சவாஅன், இப்படி குர்ஆனை படிக்கிறது குர்ஆனை ஓதுறது இதுல சம அளவுல உள்ள ஆட்களாக இருந்தால் அப்ப யாரு சுன்னாவை அதிகம் அறிந்திருக்கிறாங்களோ அவங்க தொழுகை நடத்துறதுக்கு தகுதி. இப்படி இமாமினுடைய தகுதியை பற்றியே பேசி வந்துவிட்டு அதுல கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வலா யஉமன்னர் ரஜுலுர் ரஜுல ஃபீ சுல்தானிஹி, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய அதிகாரத்துல இமாமத் செய்ய வேண்டாம். மேல அந்த ஹதீஸ்ல ஆரம்பத்துல பார்த்தா பள்ளிவாசல இமாமத் தொழுகைக்காக இமாமத் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் பேசுது. அப்படி இமாமத் பண்றதை பத்தி பேசி வந்துகிட்டு வேற ஒரு நபருடைய அதிகாரம் இருக்குதுன்னு வைங்க. இப்படி வேற ஒரு அதிகாரத்துல அலவலா யகூது ஃபி ஃபைதிஹி அலா தக்ரீமியத்திஹி இல்லா பிஇذனிஹி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஒருவருடைய குடும்ப விஷயத்துல ஒருவருடைய தனிப்பட்ட அதிகார விஷயத்துல நீங்க இமாமத்துல இருந்திர வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இப்ப பள்ளிவாசல இமாம நியமிக்கிறாங்க, நீங்க மத்த ஐவேளை தொழுகை நடத்துங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அநியாயமாக ஒருவர் தொழுகை நடத்த ஆசைப்படுறாரு. இன்றைக்கு இந்த ஜமாத்துல உள்ள கொள்கை சகோதரன் இறந்த தன்னுடைய தாயாருக்காக, அவங்களும் கொள்கையிலேயே வாழ்ந்து மரணித்தவர்கள், தன்னுடைய தந்தை கொள்கையிலேயே வாழ்ந்து மரணிக்கிறார், தன்னுடைய சகோதரன் இந்த கொள்கைக்காக பல்வேறு சிரமங்களை பட்டு வாழக்கூடிய காலகட்டத்தில் நான் நபி வழி அடிப்படையில தான் வாழ்வேன், நபி வழி அடிப்படையில தான் மரணிப்பேன் என்று வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் நபி வழியை பின்பற்றினான். அப்படி பின்பற்றி அவன் மரணித்து விடுகிறான். மரணித்த அவனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தை நபி வழி அடிப்படையில் செய்தால் என்ன தப்பு? அதை குடும்பத்தார்கள் கேட்கிறாங்களே, குடும்பத்தார்கள் விட்டு கொடுக்கிறாங்க, அது வேற. குடும்பத்தார்கள் எங்களுக்குள்ள ஒரு உரிமை, இறந்த என்னுடைய தாய்க்காக, இறந்த என்னுடைய தந்தைக்காக, இறந்த என்னுடைய மகனுக்காக, பிள்ளைக்காக நான் தொழுகை நடத்துவேன்னு ஒருவர் கேட்கும் பொழுது இப்படி அடுத்தவருடைய அந்த குடும்ப விவகாரங்கள்ல அவனுடைய அதிகாரத்திற்குட்பட்ட விஷயத்துல ஒருவர் இமாமத் செய்ய வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த தடைக்கு நேர் மாற்றமா இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப இப்படி குர்ஆன் வசனத்திற்கு மாற்றமா, ஹதீஸுக்கு மாற்றமா, இன்னும் சொல்ல போனால் மதுஹபுகள்ல எடுத்து பார்த்தாலும் ஷாஃபி இமாமினுடைய கருத்து என்ன, இன்னும் இது அல்லாம பல அறிஞர்களுடைய கருத்து என்ன? மதுஹப்ல உள்ளவர்களும் ஆட்சி தலைவரை விட தொழுகை நடத்துவதற்கு அதிக தகுதி படைத்தவங்க, உறவுக்காரங்க என்று நீங்க ஏற்றிருக்கிற அந்த மதுஹப்லையும் சொல்லப்படவில்லையா? சரி, மதுஹப்ல சொல்லப்படுது, சொல்லப்படாம விடுது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க?
அநியாயமா அடுத்தவருடைய உரிமையில நீங்க இமாமத் செய்ய வேண்டாம் என்று சொன்னால், பள்ளிவாசல் அங்க இமாமத் பண்ணக்கூடிய விஷயத்தை பத்தி பேசிட்டு இதை சேர்த்து சொல்றாங்கன்னா ஜனாசா விஷயத்துல உள்ள காரியத்தை தானே சொல்றாங்க. அப்ப ஜனாசா விஷயத்துல ஒருவர் மௌத்தாகி போனால் அடுத்தவர் தொழ வைப்பதை விட அவருக்கு நெருக்கமானவர் தான் தொழுக வைப்பதற்கு அதிக தகுதி படைத்தவர் என்று மார்க்கம் சொல்லி இருக்க, இன்னைக்கு இதுக்கு தான் பல இடங்கள்ல போராட்டம், பல இடங்கள்ல நெருக்கடி. அது எப்படி நீங்க தொழ வச்சிருந்தீங்கன்னு பாத்துருவோம், நீங்க எப்படிதான் எங்க பள்ளியில அடக்கம் பண்ணுவீங்கன்னு பாத்துருவோம். இப்படி அடக்கம் செய்யறத தடுக்கிற உரிமை யாருக்கு இருக்குது? இன்னைக்கு பல இடங்கள் இது போன்ற நெருக்கடியை தந்தார்கள். நீங்க அப்படி நபி வழிலாம் இருக்கக்கூடாது, நபி வழி அடிப்படையில நீங்க அடக்கம் செய்யறதுக்கு சொல்லக்கூடாது. நம்ம ஊர்ல காலங்காலமா என்ன வழிமுறை இருக்குதோ அந்த வழிமுறையின் அடிப்படையில தான் அடக்கம் பண்ணணும் என்று பல இடங்களில் நெருக்கடி தருகிற பொழுது, அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு இந்த கொள்கைவாதிகள் அவங்க குடும்பத்தில் உள்ள அந்த மன உறுதியின் காரணமாக, இதர கொள்கை சொந்தங்களுடைய உதவியின் காரணமாக என்ன நெருக்கடி வந்தாலும் நபி வழி அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தவரை அவருக்கு கடைசியாக செய்து முடிக்கக்கூடிய அத்துணை காரியங்களும், அது அவரை தொலை வைக்கக்கூடிய காரியமாக இருக்கட்டும், அவரை குளிப்பாட்டக்கூடிய காரியமாக இருக்கட்டும், அவருக்கு கஃனிடக்கூடிய காரியமாக இருக்கட்டும், அவருக்கு அடக்கம் செய்யக்கூடிய காரியமாக இருக்கட்டும், எந்த நபி வழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே நபி வழியில் அடிப்படையில் தான் அடக்கம் செய்வோம் என்று நாளுக்கு நாள் இந்த கூட்டம் அதுல உறுதியானவர்களாகத்தான் இருப்போமே ஒழிய, ஒரு நெருக்கடி வருகிறது, பிரச்சனை வருகிறது என்பதற்காக நபி வழியை விட்டு புறக்கணிப்பதற்கு நாம தயாராக இல்லை. என இறைவன் நமக்கு வழங்கிய கட்டளை அப்படி. எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் இறைவன் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதற்குரிய காரணமே அவர்கள் சொன்ன அடிப்படையில் நாம வாழ்ந்து நடப்பதற்குத்தான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆசையாகவே வெளிப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமை நாள்ல ஒவ்வொரு நபியை பின்பற்றி அந்த மக்கள் பின்தொடர்ந்து சொர்க்கத்திற்கு போகும் பொழுது, ஃபஇன்னி அர்ஜு அன் அக்ஸரஹும் தாபியன் யௌமல் கியாமா, நான் ஆசைப்படுவது என்னை ஏற்றிருக்கிற இந்த சமுதாய மக்கள் மத்த நபிமார்களுடைய அந்த கூட்டத்தை விட அதிகமாக என்னை பின்தொடர்ந்து மறுமையில சொர்க்கத்திற்கு வர நான் ஆசைப்படுறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய ஆசையை தெரிவித்தார்கள். அதை சஹீஹுல் புகாரியில் அந்த நபிமொழியை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நபிமொழிக்கு இணங்க எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இறை தூதரை தான் நாங்கள் பின்பற்றுவோம். இறை தூதருக்கு மாற்றமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதே நிலையில் வாழ்ந்து மரணித்து மறுமை நாளிலேயும் நாம் அனைவரும் இறை தூதரை பின்பற்றி சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை பெற வேண்டும். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை யார் இறை தூதருக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஒரு பாக்கியத்தை வழங்குவான். அதற்குரிய அந்த சிறப்பான ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.